இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். பந்தயத்தில் ஓட வந்திருப்போர் பலர், ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். எந்த போட்டி என்றாலும் வெற்றி பெறப் போகின்றவர் ஒருவர்தான். அது எல்லோருக்கும் தெரியும். அதனால் போட்டியில் கலந்து கொள்ளாமல் விடுகின்றார்களா என்ன? இல்லையே. ஏன் என்றால் அனைத்தையும் விட முக்கியம் பந்தயத்தில் பங்கு கொள்வதுதானே தவிர பரிசு பெறுவது இல்லை. பங்கு பெற்று நம்மால் முடிந்தவரை போராடி நம் திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும். நல்லதொரு காம்படிட்டராக நான் இருந்தேன் என்ற சந்தோஷமே அலாதி. இதை குறித்துத்தான் இன்றைய இறைவார்த்தையும் கூறுகின்றது. கேட்போமா? பந்தயத்தில் ஓட வந்திருப்போர் பலர், ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். சிலர் உங்களை பார்த்து கூறலாம், உன் கனவு அர்த்தமில்லாதது, நிறைவேறாது. அதற்கெல்லாம் செவி கொடுக்காதீர்கள். அதற்கு செவி கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் மனமும் அதை நம்ப ஆரம்பித்துவிடும். பிறகு சோர்வு உங்கள் மனதிற்குள் வந்துவிடும். செய்து முடிக்கப்பட்டு இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளான கரண்ட், ஏரோப்ளேன், மொபைல் போன் அனைத்துமே செய்ய முடியாதவைகள் என்று முதலில் பலரால் நிராகரிக்கப்பட்டவற்தான். அதன்பின் யாரோ ஒருவர் அதை எடுத்து நிறைவாக்கி வெற்றியாக்கி காட்டினார். இன்று நீங்கள் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவீர்கள் அல்லவா? அவன் நல்ல நிலையில் இருக்கின்றானே என்பதாய். இன்று வண்ணமயமாய் இருக்கும் அந்த வாழ்க்கைக்காக அவர்கள் போட்ட கடின உழைப்பு அதன் பின்னால் இருக்கின்றது. அதை உற்றி நோக்கி பாருங்கள். சும்மாவே இருக்க வேண்டும், ஆனால் எல்லா வசதியோடும் வாழ வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? நண்பர்களே, புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உழைப்பின்றி ஊதியமில்லை. உழைக்காமல் உண்ண முடியாது. சந்தோஷமாக, நிம்மதியாக, வசதியுடன், சகல வாய்ப்புகளுடன் வாழ முடியாது. இதுதான் நிதர்சனமான இன்றைய நிலைமை. உழையுங்கள், உழைத்து உயருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் வாழ்க்கை என்னும் பயணத்தில், பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்காக முழு பலத்துடன் நான் ஓட எனக்கு துணையாய் வாரும். நல்லதொரு ஓட்டத்தை ஓடி உம்மிடமிருந்து நித்திய ஜீவன் என்னும் அழியாத பரிசை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.